பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகரும் மீட்பரும் ராஜாதி ராஜாவுமான நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நம்மை சுற்றி நடக்கின்ற அநேக இயற்கை அழிவுகள், விபத்துக்கள், நாச மோசங்கள் மத்தியிலும் கடந்த 8 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, தேவைகளை அற்புதமாக சந்தித்து, நம்மை அதிசயமாய் வழிநடத்தி இந்த 9ஆம் மாதத்தை காணும்படியாய் கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் நாம் உரிமையாக்கி கொள்ளும்படியாக, சுதந்தரிக்கும்படியாக வைத்திருக்கின்ற சிறந்த, நன்மையான மற்றும் அற்புதமான காரியங்களை பற்றி நினைக்கும் போது என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆம், இந்த மாதம் ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற அளவில்லாத நன்மைகளை பார்க்கின்ற, பெற்றுக்கொள்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக, இதுவரை நீங்கள் துக்கமும் வேதனையும் அனுபவித்த நாட்களுக்கு ஈடாக தேவன் உங்கள் இருதயத்தை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்ப போகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள வாக்குறுதிகளையும் வெற்றிகளையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. எனவே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற தடைகளையும், மனிதர்கள் பேசுகின்ற அவதூறான பேச்சுக்களையும் கேட்டு சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர்களை குறித்து, குழி தோண்டுபவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள பூச்சிகள் மற்றும் கொள்ளை நோய்களை பற்றி பயப்படாதீர்கள். இருண்ட சக்திகள் மற்றும் நரி போன்ற தந்திர குணமுள்ள மக்கள் உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறதை நினைத்து கலங்காதீர்கள். காரணம், அவைகள் தற்காலிகமாக உங்களை தொந்தரவு செய்யலாம், ஆனால் மீண்டும் எழும்ப முடியாதபடி அவைகள் சீக்கிரம் மடிந்து போகும். உங்களை எதிர்த்து நிற்கும் சூழ்நிலைகள், உங்களை நெருக்குகின்ற பிரச்சனைகள், உங்களை தடை செய்கின்ற எதிரிகளை குறித்து கவலைப்படாதீர்கள். அவர்கள் எல்லாம் மறைந்து போகும் கருமேகங்களைப் போல உங்கள் வாழ்க்கையிலிருந்து சீக்கிரம் மறைந்து போவார்கள். ஏன் தெரியுமா? காரணம், தேவனுடைய சமூகத்தில் நான் உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அருமையான இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், எனக்கு அருமையான பிள்ளைகளே, நான் தான் உங்களுக்கு முன்னால் இந்த பாதையை அமைத்தேன். இந்த பாதையிலே நான் உங்களுடன் நடக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவராகிய நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். அதனால் உங்கள் இலக்கை விட்டு உங்கள் கண்களை விலகச் செய்யும் காரியங்களை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். மாறாக என்னை சார்ந்திருங்கள். நானே உங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், தேவன் மீதான உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் உங்களை ஏமாற்றாது. தேவன் மீதான உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் தோற்று போகாது. தேவன் மீதான உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் உங்களை கைவிடாது. தேவன் உங்களை குறித்து திட்டமிட்டுள்ள திட்டத்தில்
உங்களை வலுவாகவும் உறுதியாகவும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான நேரம் இதுவே. உங்கள் ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டவர்களை தைரியமாக எதிர்கொண்டு வெல்ல வேண்டிய நேரம் இதுவே. நீங்கள் தனியாக அனுபவித்த அநீதிகளுக்கு, கண்ணீருக்கு, வலிகளுக்கு, வேதனைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை பார்க்க போகின்ற நேரம் இது. எனவே இந்த மாதத்தில் தேவனுடைய கரத்திலிருந்து சிறந்த காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். ஜெபத்துடன் காத்திருங்கள். ஆச்சரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உண்மையான கிரியைகளுக்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது. ஆம், அதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த 9வது புதிய மாதமான செப்டம்பர் மாதம் 2024க்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்தில் எண் 9 என்பது தேவனுடைய தெய்வீக முழுமையை குறிக்கிறது. எண் 9 வேதத்தில் 49 முறை வருகிறது. எண் 9 என்பது ஆவிக்குரிய அறிவு, தேவனுடைய முழுமை மற்றும் ஒரு செயல் நிறைவடைவதின் அடையாளமாக இருக்கின்றது. 9 என்பது எபிரேய மொழியில் கிஸ்லேவ் என்று அழைக்கப்படுகிறது. கிஸ்லேவ் என்றால் ஒருவர் மீது முழுமையாக வைக்கின்ற நம்பிக்கையை குறிக்கின்றது. எனவே தேவனை முழுமையாக நம்பியிருக்கின்ற, அவரையே சார்ந்திருக்கின்ற நீங்கள் இந்த மாதம் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை மற்றும் மகத்துவமான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். என கண்பானவர்களே, இந்த 9ஆம் மாதத்தில் தேவன் நமக்கு என்ன நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நாம் ஜெபத்தோடு பார்ப்போமா? முதலாவது, தேவனுடைய உடன்படிக்கை நிஜமாகின்ற ஒரு மாதம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்கிறது, பின்னர் தேவன் நோவாவிடமும் அவருடைய பிள்ளைகளிடமும் பேசினார். இதோ, நான் இப்போது உன்னோடும் உனக்கு பின்வந்த உன் சந்ததியோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார். தேவன் என்ன உடன்படிக்கை செய்தார்? ஆதியாகமம் 9:7 சொல்கிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். சரி, அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? ஆதியாகமம் 9:13 சொல்கிறது, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் என்றார். என கண்பானவர்களே, தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் தோல்விகளை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீரை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் அவமானத்தை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் அழிவுகளை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்களையும் மன சோர்வுகளையும் நிராகரிப்புகளையும் பார்த்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை நம்பிக்கையின் அடையாளமாகவும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நோவாவும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் வெளியே வந்ததை போல நீங்களும் உங்கள் கவலைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, கலக்கத்திலிருந்து வெளியே வந்து மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நம்பிக்கை நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவீர்கள். என கண்பானவர்களே, நோவா வானவில்லை பார்த்தபோது அது அவருக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்ததை போல நீங்களும் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தொல்லை கொடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறதை நீங்கள் பார்க்க போகின்ற நேரம் இது. உங்களை கவலைப்பட வைத்த காரியங்கள் மறைந்து உங்கள் மறைந்து போன சந்தோஷங்கள் மீட்டெடுக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகின்ற நேரம் இது. உங்களை பயமுறுத்திய காரியங்கள் உங்களுக்காக புதிய வாசல்களை திறந்துவிட்டு ஓடப் போகிறதை நீங்கள் பார்க்க போகின்ற நேரம் இது. எனவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தேவனுடைய நன்மைகளும் நிறைந்த ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம் மற்றும் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். இரண்டாவதாக, எதிரிகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கின்ற ஒரு மாதம். ஏசாயா 59 அதிகாரம் 19 சொல்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். யாத்திராகமம் 9 அதிகாரத்தை படிப்பீர்களானால், தேவன் தனது ஜனங்களுக்காக நிற்கிறார் என்பதை கடின இருதயம் உள்ள பார்வோன் கண்டார். நீங்கள் 1 சாமுவேல் 9 அதிகாரத்தை படிப்பீர்களானால், தேவன் தனது ஜனங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதை அவர்களை அச்சுறுத்திய கோலியாத் புரிந்து கொண்டான். 2 ராஜாக்கள் 9 அதிகாரத்தை படிப்பீர்களானால், தேவன் தம்முடைய ஜனங்களை அற்புதமாக விடுவிக்கிறவர் என்பதை பொல்லாத ஏசபேல் கண்டாள். நீங்கள் எஸ்தர் 9 அதிகாரத்தை படிப்பீர்களானால், கொடூரமான மனிதனான ஆமானின் பொல்லாத திட்டங்கள் தோல்வி அடைந்தன. மேலும் தேவன் தனது ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுகிறார் என்பதை ஆமான் புரிந்து கொண்டான். ஆம், இந்த மாதத்தில் தேவனுடைய கரம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஆதரவாயிருந்து உங்களை காத்து உங்கள் எதிரிகளின் திட்டங்களை எல்லாம் முறியடிக்க உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை, உங்கள் மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதின் மூலமாக, உங்கள் அமைதியை மீட்டெடுப்பதின் மூலமாக, உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதின் மூலமாக, உங்கள் பொருட்களை மீட்டெடுப்பதின் மூலமாக, உங்கள் குடும்பத்தை நீங்கள் மீட்டெடுப்பதின் மூலமாக, அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் பார்க்க போகிறது. தேவன் உங்களோடு இருக்கிறதை பார்த்து உங்களை அச்சுறுத்திய காரியங்களும் மக்களும் பயந்து ஓட போகிற ஒரு மாதம் இது. உங்களை தொந்தரவு செய்த காரியங்களும் மக்களும் வெட்கப்பட போகின்ற ஒரு மாதம் இது. உங்களை கவலைப்பட செய்த காரியங்களும் மக்களும் உங்களை விட்டு நிரந்தரமாக கடந்து போகிறது மாத்திரமல்ல, அவர்கள் அடைய போகும் நித்திய நிந்தையை அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு மாதம் இது. ஆம், நம்மை அதிகமாக நேசிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதால் இன்று நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இன்று நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர் அது உங்களை விட்டு நிரந்தரமாக நீங்குவதை பார்ப்பீர்கள். இன்று நீங்கள் அனுபவிக்கும் போராட்டங்களை இனி அதை ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள். இன்று நீங்கள் கடந்து செல்லும் கரடு முரடான பாதைகள் என்றென்றைக்கும் நன்மைக்கேதுவாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று உங்களுக்கு இருக்கும் பலவீனம், சோர்வுகள் என்றென்றைக்கும் மறைந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் தோல்விகள், இழப்புகள் அது என்றென்றைக்கும் நன்மையானதாக மீட்டெடுக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிராக வீசும் ஆக்ரோஷமான காற்றுகள், புயல்கள் இனி என்றென்றைக்கும் உங்களுக்கு முன் தாழ்ந்து போவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்று உங்களுக்கு எதிராக உங்களை விழுங்கும்படியான சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய திட்டங்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் அது என்றென்றைக்கும் அழிக்கப்படும்.
எனவே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய மகிழ்ச்சியை மீண்டும் நீங்கள் பெற, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் வெற்றியை நீங்கள் சுதந்தரிக்க ஆயத்தமாகுங்கள். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தோடு வாழ்ந்து தேவன் உங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மூன்றாவதாக, ஆவிக்குரிய அனுபவத்தில் நடப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு மாதம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் சொல்கிறது, அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்றார். எனக்கன்பானவர்களே, இந்த 9ஆம் மாதத்திலே நீங்கள் செய்த ஜெபங்களுக்கான பலனை பார்க்க போகிறீர்கள். உங்கள் செயல்களுக்கான பரலோகத்தின் பதிலை பார்க்க போகிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கின்றார். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கின்றார். பரலோகத்திலிருந்து வரும் பதில் எப்போதுமே மேன்மையானது. அது உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, பரலோக ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். கொர்நேலியு ஜெபத்தில் காத்திருந்தது வீண் போகவில்லை. பரலோகத்தின் கவனத்தை அவர் பெற்றார். கொர்நேலியு ஜெபத்தில் காத்திருந்தது வீண் போகவில்லை. பரலோகத்தின் தரிசனத்தை அவர் பெற்றார். கொர்நேலியு ஜெபத்தில் காத்திருந்தது வீண் போகவில்லை. பரலோக தேவனிடத்திலிருந்து நேரடியான பதிலை பெற்றுக் கொண்டார். ஆம், பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் பலன் அளிக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். உங்கள் விசுவாசமுள்ள ஜெபங்களும் விசுவாசமுள்ள செயல்களின் பலனையும் வெகுமதியையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இனி உங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரியாய் இருக்க போகிறதில்லை. இனி உங்கள் ஜெப வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இனி உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இனி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இனி உங்கள் வேலை, வியாபாரம் ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இனி தேவனுக்காக நீங்கள் செய்கின்ற உத்தமமான ஊழியம் ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. இனி உங்களுடைய அபிஷேகத்தின் அளவு ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்லை. என கண்பானவர்களே, இனி தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிதான ஒன்றை செய்ய போகின்றார். அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக, நீங்கள் ஜெபிக்காத ஒன்றாக, நீங்கள் உங்கள் மனதில் நினைக்காத ஒன்றாக, மேலும் அது அனைவருடைய பார்வையிலும் அற்புதமான ஒன்றாக இருக்க போகின்றது. ஆம், தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றார். உங்கள் குடும்பத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றார். உங்களுடைய தொழிலிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றார். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே, தொழிலிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றார். தேவனுக்காக நீங்கள் செய்யும் ஊழியத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகின்றார். இந்த நாளிலிருந்து அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கமாகவும், ஒரு புதிய ஆரம்பமாகவும், ஒரு புதிய அத்தியாயமாகவும் இருக்க போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்
நிறைவேறாமல் இருக்கின்றதோ அது நிறைவாக்கப்படும். நிறைவேறாத தரிசனங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகின்றார். நிறைவேறாத உங்கள் கனவுகளை, விருப்பங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகின்றார். முழுமையடையாத உங்கள் படிப்புகளை இயேசு கிறிஸ்து முழுமையானதாக மாற்றப் போகின்றார். முழுமையடையாத வேலையை இயேசு கிறிஸ்து முழுமையானதாக மாற்றப் போகின்றார். முழுமையடையாத திட்டங்களை, உங்களுடைய கனவுகளை இயேசு கிறிஸ்து அதை முழுமையானதாக மாற்றப் போகின்றார். முழுமையடையாத உங்கள் வியாபாரத்தை இயேசு கிறிஸ்து முழுமையானதாக மாற்றப் போகின்றார். முழுமையடையாத உங்கள் கடன் பிரச்சனைகளை இயேசு மாற்றி அதை முழுமையானதாக முடிக்கப் போகின்றார். முழுமையற்ற உங்கள் சரீரத்தின் ஆரோக்கியத்தை இயேசு கிறிஸ்து முழுமையானதாக ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து மாற்றப் போகின்றார். முழுமையற்ற நீதி நியாயத்தை இயேசு கிறிஸ்து முழுமையானதாக மாற்றி உங்களுக்கு நீதி செய்ய போகின்றார். உங்கள் வாழ்க்கையில் முழுமையடையாத வாக்குறுதிகளை இயேசு கிறிஸ்து முழுமையானதாக மாற்றப் போகின்றார். எனவே இந்த புதிய மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, சிறந்த காரியங்களை, அற்புதமான காரியங்களை எதிர்பார்த்திருங்கள். அவருடைய வாக்குறுதிகளை நம்புங்கள். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். அவருடைய வாக்குறுதிகளை நம்புங்கள். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். அப்போது அவருடைய அற்புத செயல்களை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்திலே, நோக்கத்திலே, அன்பிலே, தரிசனத்திலே அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் தான் நம்மை பார்த்து வாக்குத்தத்தமா சொல்லுகிறார். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பார், கொடுமைக்கு தூரமாயிருப்பார், பயமில்லாமல் இருப்பார், அது உன்னை அணுகாது. ஆம், எந்தெந்த காரியங்கள் என்னை அணுகிவிடுமோ, என்னை அழித்து விடுமோ, என் குடும்பத்தின் சந்தோஷத்தை, என் வேலையின் ப்ரொமோஷனை, என் ஆரோக்கியத்தை, என் மகிழ்ச்சியை, என் வளர்ச்சியை, எந்தெந்த காரியங்கள் எனக்கு நடந்துடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது உங்களை அணுகுவதில்லை. சத்துரு உங்கள் கிட்ட நெருங்குவதில்லை. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை போராடி போராடி தோற்று போன நிலையில இருக்கலாம். போராடி போராடி சலித்து போன நிலையில நீங்கள் இருக்கலாம். போராடி போராடி சோர்ந்து போன நிலையில வந்திருக்கலாம். சத்துருடைய பலனை பார்த்து, உங்களை எதிர்த்து பகைக்கிற மக்களுடைய திறனை பார்த்து, ஞானத்தை பார்த்து, ஆள் பலத்தை பார்த்து நீங்கள் பதறிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், இவர்களோடு போராடி என்னால் ஜெயிக்க முடியுமா என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் மனுஷன் என்ன செய்யக்கூடும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆதலால் இந்த மாதம் நீங்கள் வெற்றி நடை போடுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பிரதிபலனை பார்க்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. இழந்து போன காரியங்களை சுதந்திரிக்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. ஆம், நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்தில், அதே நபருக்கு முன்பாக தேவன் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாகாமல் மேலாக்குவார். எந்தெந்த காரியங்கள் தாமதித்ததோ, எந்தெந்த காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ என்று கேள்விகளோடு இருந்தீர்கள் அல்லவா, இந்த மாதத்துல தேவனுடைய நீதி உங்கள் வாழ்க்கையில சரி கட்டுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆதலால் தைரியமா இருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்கிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவருடைய குமாரர்களையும் அழைத்து ஆசீர்வதித்து அவர்கள் பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார். ஆம், இந்த மாதத்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நிறைவான பலன் இந்த 9ஆவது மாதத்திலே அந்த ஆதியாகமம் 9:1 வசனம் சொல்லுகிறது போல இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆஸ்தி, சம்பத்து பெருகுபடி செய்ய போகிறார். உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய கீர்த்தியை, உங்கள் புகழ்ச்சியை சத்துரு உங்கள் வாழ்க்கையில விளையாடி
உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைகளை பறித்து துன்பப்படுத்தி உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறபடினால், ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால், இழந்தவைகளை நீங்கள் மீண்டும் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். அதில் நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. தற்போது நீங்கள் பதறுகிற பயப்படுகிற காரியங்கள் மேகம் மறைந்து போகிறது போல் அவைகள் விலகி மாறுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இல்லாத நிறைவை பார்க்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆதலால் குறைவுகளை எண்ணி கலங்க வேண்டாம், இழந்து போன காரியங்களை எண்ணி கலங்க வேண்டாம். Unless the least goes, the best will not come. ஆமா, குறைவானது ஒளிந்து போனால்தான் நிறைவானது நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அப்போ இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில இழந்து போனது, அகன்றி போனது, உங்களை விட்டு போனது எல்லாம் குறைவானது தான். ஆனா இனிமேல் நிறைவானவைகளை, நிறைவான நன்மைகளை தான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்கள் காத்திருந்த காத்திருதல், உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஜெபம், உங்களுடைய விசுவாசம் வீண் போகாது. தேவன் மேன்மையினால் நன்மையினால் முடிசூட்டுவது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறேன். 8 மாதங்கள் கடந்து சென்ற 9வது மாதத்தில் வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நடக்காதது இனிமேல் நடக்குமா? இதுவரைக்கும் நிறைவேறாதது என் வாழ்க்கையில நிறைவேறுமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கருத்தில் வைக்கிறேன். நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் இன்று அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளை நிறைவாக்கி நிறைவான நன்மையினால் அவளை நிரப்ப போகிறேன். எப்படி அண்ணால் பல ஆண்டுகள் காத்திருந்தார், அந்த காத்திருதல் வீண் போகவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக அண்ணாலை நினைவு கூறத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை மாறினது. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் என் அன்பு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறேன். தானியேலை, ஷாத்ராக், மேஷாக்கை தலையாக உயர்த்தினீர் அவருடைய வேலையில. அதே போல இந்த மாதத்தில் இருந்து உயர்வை அவங்க பார்க்க போறாங்க. தீங்கு அணுகாமல் அவர்களை பாதுகாக்க போகிறேன். சேட்டையின் மறைவழி மூட போகிறேன். அவருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள், மனுஷீக ஆவிகளை எல்லாவற்றையும் நான் கட்டந்தப்புறப்படுத்துகிறேன். அவருடைய தொழிலுக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு விரோதமாக, அவருடைய வளர்ச்சிக்கு விரோதமாக, ப்ரமோஷனுக்கு விரோதமாக, அவர் குடும்பத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனுஷீக ஆவிகள், சத்ருவின் கிரியைகளை நான் கடுந்த புறப்படுத்துகிறேன்ப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலனை காணட்டும். கண்ணீர் விட்ட நாட்களுக்கு ஈடாக ஆனந்த கணிப்பின் நாட்களை மாத்திரம் காணட்டும் அப்பா. உம்முடைய நிறைவான பலன் அவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இதுவரைக்கும் குறைகளை பார்த்த நாட்களில் நிறைவை பார்க்கிற நாட்களாக, மகிழ்ச்சியை பார்க்கிற நாட்களாக, அவர் விதைத்த விதைகளின் பிரயாசத்தின் பலனை பார்க்கிற நாட்களாக, தலை நிமிருகிற நாட்களாக, வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாக தலை உயர்கிற, மேன்மை, வெற்றி காண்கிற ஒரு ஆண்டாக, ஒரு மாதமாக இந்த நாட்கள் இருக்க போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. நன்மையும் கிருபை உன்னை பின்தொடர்வதாக என்ற வசனத்தின்படியே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபையாக, நல்ல சுக பலனை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் வாழ்க்கையில பொழிய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேல் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.